மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பக்கத்துல மஹிந்திரால இருந்து வரக்கூடிய சுப்ரோ ப்ராஃபிட் ட்ரக்னு சொல்லக்கூடிய வண்டி இருக்கு. மேக்ஸி அப்படின்ற வண்டி 2022 மாடல். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட நண்பர் இந்த வண்டியை ஒரு யூஸ்டு வண்டியா வாங்கி மார்க்கெட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் அப்படின்றதான் வண்டிக்கு ஒரு ஹார்ட் மாதிரி. அந்த இன்ஜின் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு மைலேஜ் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும். மைலேஜ் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைம் ஃபியூவல் போட்டு நம்ம வண்டியை ஓட்டும் போதும் லோடு அடிக்கும் போதும் அதுதான் நமக்கு ஏர்னிங்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இன்ஜினோட ஸ்மூத்னஸ்க்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை காட்டின ஒரு ப்ராடக்ட் நம்ம பக்கத்தில் இருக்குது. ஷெல்லோட ரிமியூலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயில். இது பார்த்திங்கன்னா 15W40 அப்படின்ற ஒரு ஆயில். அந்த அளவுக்கு விஸ்காசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆயில் கிரேடு இது. இந்த ஆயில் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை காட்டியிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ரோமோ கண்டென்ட் இருக்குது உள்ள பாருங்கள். ஆயிலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணி எடுத்தாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் பார்த்துருக்காங்க. இது 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப்போது 95,000 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது இந்த கமர்ஷியல் வண்டிகள் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது 95,000 கிலோமீட்டர் அசால்ட்டு ஓடி இருக்கும். ரொம்ப அதிகமாக கிலோமீட்டர் லட்சத்துக்கு மேலே 2 லட்சம் அப்படின்னு ஓடும்போது அது கொஞ்சம் அதிக கிலோமீட்டராக கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் 95,000 கிலோமீட்டர் ஓகே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இது ஓகே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருக்காங்க. வண்டி எடுத்து ஓட்டி பார்த்துருக்காங்க டிரைவு. அது போக ஸ்டார்ட் பண்ணும்போது பிளாக் ஸ்மோக் பின்னாடி வருது அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஸ்மோக் வருதான்னு செக் பண்ணியிருக்காங்க. டயரோட கண்டிஷன் பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த கமர்ஷியல் வண்டிகளில் அதிகமாக செலவு வரக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் டயர் தான். ஒரு டயர் மட்டும் தானே கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு 7,500 8,000 டயர் வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு டயர். அதாவது 40% வியர் ஆகி ஒரு 60% கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதுனால டயருக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. தொட்டியில் மேலே இந்த மாதிரி கூண்டு அவங்களே அடித்து வச்சுருந்துருக்காங்க. இதில் லைட் வெயிட் லோடுகளும் ஏற்ற முடியும். வால்யூமெட்ரிக்காக லோடு வால்யூம் நிறைய பிடிக்கிற மாதிரி லோடு ஏற்ற முடியும் அப்படின்றதுனால தொட்டி வைஸ் அவங்க ஓகே ஆகிட்டாங்க. கீழே சேசிஸில் ஏதாச்சும் கிராக் இருக்கா அப்படின்றத பார்த்துருக்காங்க. ரஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்க. கியர் போட்டு ஒவ்வொரு டைம் கியரை ஷிஃப்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஸ்மூத்தாக வெஹிக்கிள் மூவ் ஆகுதா அப்படின்றத பார்த்துருக்காங்க. கிளச்சு வியர் ஆகாமல் இருக்கா அப்படின்றத இது பண்ணுறதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப உரிமைக்கிட்டு மூவ் ஆகிறது கொஞ்சம் சிரமப்படுச்சு அப்படின்னா கிளச்சு வியர் ஆகிருக்கு, கிளச்சு தேஞ்சிருக்கு அப்படின்றது கூட அர்த்தமாகும். அதனால் கிளச்சு கரெக்டாக இருக்கான்றதை மெயினாக பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக செலவு வைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த டோருக்கு சைடில் இருக்கக்கூடிய பீடிங்கெல்லாம் கழட்டி பார்த்து செக் பண்ணுவாங்க. இந்த பீடிங்கெல்லாம் கழட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைட்டாக தெரியற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை முடிவெடுத்து இந்த வண்டியை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம செகண்ட்ஸில் வண்டி வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி இன்ஜின் ஆயிரக்கணக்கில் கிலோமீட்டர் ஓடி இருக்கும். திரும்ப நம்ம வண்டியை வாங்கி ரன் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு அதோட மெயின்டெனன்ஸ் பீரியடை தள்ளி போடுறோம் அப்படின்றதில் நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் அதுலேருந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் நம்ம பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மிக்கு நிறைய பிராண்டட் நான் பிராண்டட் இல்லை டூப்ளிகேட் ஆயில்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் நடமாடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆயில்லாம் ஊற்றும் போது என்ன ஆகுது, அந்த விஸ்காசிட்டி பிசுபிசுப்பு தன்மை இருக்கும்ல, அது சீக்கிரமா போயிடும். ஆனா போனது நமக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது சுத்தமா பிசுபிசுப்பு தன்மை இல்லை அப்படின்னா உள்ள வியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செலவு இழுத்து விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம ப்ராப்பராக ஒரு ஆயில் உபயோகப்படுத்தணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக இந்த டிரைவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அப்படின்றது அந்த டூப்ளிகேட் ஆயில் ஒன்று. அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது பிசுபிசுப்பு தன்மை எப்போ போகுது அப்படின்றது தெரியாது. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் இன்டர்வல் எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்கு ஒருக்கா இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது இதெல்லாம் நமக்கு செலவு வைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷெல்லோட ரிமியூலா அப்படின்ற ஆயில் இருக்குது மார்க்கெட்டில். அது ஒரு நல்ல சர்வீஸ் இன்டர்வல் கேப் நமக்கு கிடைக்குது அப்படின்றது ப்ரூவனாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது பண்ணினா போதும். அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட மற்ற ஆயிலை கம்பேர் பண்ணும்போது ஒரு 5,000 ஒரு 6,000 கிலோமீட்டர் அதிகமாக இதை ஓட்ட முடியுது. அப்படிங்கும்போது அதுலேயும் ஒரு சேவிங்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இந்த ஆயிலோட பிராண்டு அதாவது ஷெல் ரிமியூலா ஆயில் பார்த்தீங்கன்னா மஹிந்திராவாக இருக்கட்டும் இல்லை டாட்டாவாக இருக்கட்டும் மாருதி சுசுகி சூப்பர் கேரியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வண்டிகளில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அதனால ஆல்ரெடி ப்ரூவனான ஒரு ஆயில் தான் இது. இப்போ நான் சொன்ன ஷெல் ரிமியூலா ஆயில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்டாக கிடைக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஷெல் ரிமியூலாவில் பிக்கப் மல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயில் டப்பா. இது பார்த்தீங்கன்னா 10W30 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயில் கிரேடு.
இந்த ஆயில் கிரேட் அப்படின்றது வந்து அந்த ஆயிலோட விஸ்காசிட்டியை பொறுத்து வந்து ஒவ்வொரு கிரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆயில் டப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 7 லிட்டரில் வந்து நமக்கு டப்பாவாக வந்து கிடைக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஷெல் ரிமியூலால் 15W40 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயில். இது வந்து கொஞ்சம் திக், இது விஸ்காசிட்டி வந்து நல்லா கிரேடாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 லிட்டர் டப்பாவும் கிடைக்கிது, 7 லிட்டர் டப்பாவும் கிடைக்கிது. இந்த 2 ஆயிலுமே டீசலாக இருந்தாலும் சரி, சிஎன்ஜி வண்டிகளாக இருந்தாலும் இந்த ஆயில் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஷெல் ரிமியூலா ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சுப்ரா வண்டியை நம்ம வந்து சிட்டி ரோடுக்குள்ளே ஓட்டுறமா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹைவேஸில் ஓட்டுறமா இருக்கட்டும், எந்த விதமான ரோடுகளில் நம்ம ஓட்டினாலும் இன்ஜினை ஓரளவுக்கு டெம்பரேச்சர் மற்ற ஆயில்களை கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவும், அதே மாதிரி நல்ல ஸ்மூதரான பிஸ்டன் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு இது வந்து பார்த்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி நம்மளோட நண்பர் வந்து இந்த வண்டியை டிரைவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6000 to 7000 கிலோமீட்டருக்கு ஒருக்கவே வந்து நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டிய அந்த இன்டர்வல் பீரியட் கேப் அப்படின்றது இருந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த ஆயிலுக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் மாறினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்சம் நமக்கு வந்து ஆயில் இன்டர்வல் சேஞ்ச் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 15000 கிலோமீட்டர் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பீரியட். அதுலேயே வந்து சேவ் பண்ண முடியறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நண்பரும் சொல்லியிருந்தார். ஸோ நண்பர்களே, நீங்கள் வந்து ஒரு மஹிந்திரா சுப்ரோ வச்சுருக்கீங்களோ இல்லை வேறு எந்த பிக்கப்ஸ் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஜினுக்கு, அதாவது உங்களோட இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கணும், அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஆயிலாக வந்து நீங்கள் ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷெல் ரிமியூலாவோட இந்த ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ஆயிலாக இப்போ மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஷெல் ரிமியூலாக்கா பிக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி வந்து போய்கிட்டு இருக்கு ஷெல் சைட்லேருந்து. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு எக்ஸைட்டிங்கான பெனிஃபிட் வந்து அது மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு இன்ஜின் ஆயில் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். எப்போ வந்து ஒரு இன்ஜின் ஆயில் நல்லா இருக்கோ, இன்ஜினோட லைஃப் நல்லா இருக்கும். இன்ஜினோட லைஃப் எப்படி நல்லா இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அது உங்களோட வண்டியோட மைலேஜ் எல்லாமே அதை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வீடியோக்களுக்கெல்லாம் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஷெல் ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.